ஹலோ சார், இந்தியாவுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க சொன்ன மாதிரியே ஷிகா ராவுத்துக்கு இன்ஸ்பயர் குரூப்ல பிசினஸ் ஹெட் பதவி கிடைச்சிருக்கு. அதுவும் உங்களோட ரெக்கமெண்டேஷனால தான் சார். சரி, பார்க்கலாம். சாரி 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 சார், ஐ எம் சோ சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. தேங்க் யூ. பார்த்து போங்க. பார்த்து போக முடியாதா? ஸ்டூபிட். என்னடா இது, இந்தியா வந்ததும் எல்லா பொண்ணுங்களும் எம்எல்ஏ வந்து இடிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன நீ? நான் உன்னை அடிச்சனா? நீதான் பார்த்து போகல. உன்னோடது என்ன கண்ணா பட்டனா? And how dare you accuse me? உன்னை நான்... ஹலோ ஹலோ மேம், உங்களோட அம்மா சுகானி மேம் சண்டே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சன்லைன் ஹோட்டல்ல. ஆஸ்பயர் குரூப்போட சிஇஓவா எல்லாரும் முன்னாடி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அவங்களுக்கு இந்த பார்ட்டி வைக்கிறதுல என்ன அவசியம் இருந்தது? நான் ஏற்கனவே லியூமியஸ் குரூப்போட ப்ராஜெக்ட் எடுத்து ரொம்ப டென்ஷனா இருக்கேன். மிஸ்டர் சர்மா, மேக் ஷூர் லியூமியஸ் குரூப்போட ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கணும், என்ன ஆனாலும் சரி. அப்பதான் என் டேலண்ட ப்ரூவ் பண்ண முடியும். ஆஸ்பயர் குரூப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். I'll call you back. ஹலோ, என் டேப்லெட்ல என்ன பாக்குறீங்க? வியூமஸ் குரூப்போட நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணனும் பேசிட்டு இருந்தீங்களா? அதுக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஆமா, நான் அங்கதான் ஒர்க் பண்றேன். ஒருவேளை என்னால உதவி செய்ய முடியல. அதுவும் நீ லியூமினஸ் குரூப்ல ஒர்க் பண்ற, என்ன கிளர்க் போஸ்ட்லயா? யாரையும் ஏமாத்தாத. ஓ காட், எனக்கு இந்த கால் செம்மையா இரிட்டேட் ஆகுது. எஸ் மாம். வெல்கம் டு இந்தியா. பயணம் எப்படி இருந்தது? இட் வாஸ் ஃபைன். சரி, நிதி, கண்ணா ஃபேமிலில இருந்து அயன் கண்ணா சம்பந்தம் உனக்காக வந்திருக்கு. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிசினஸும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் இத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் அயன் கண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் லுமினஸ் குரூப்போட அந்த ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் சைன் பண்ணணும். என்னால வைஃபை மட்டும் இருக்க முடியாது. நிதி, லிசன் டு மீ. உன்கிட்ட டிசிஷன் எடுக்கிறதுக்கு 24 hours மட்டும் தான் இருக்கு. எனக்கு பதில் சம்மதம் இருக்கணும். மாம், காட், will you marry me? என்ன? உன் பேர் என்ன? நான் ராகுல் சின்ஹா. நீ லுமினஸ் குரூப்ல தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னல, ரைட்? என்ன பொசிஷன்ல இருக்க? ஜஸ்ட் லீவ் இட். நீ கிளர்க்கா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, பட் ஜஸ்ட் டெல் மீ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் ரொம்ப பெரிய ஆளா, அப்புறம் நான் நிறைய பணமும் தரேன். சொல்லு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. இது ஒரு கான்ட்ராக்சுவல் மேரேஜ். வெறும் 6 months தான். ஜஸ்ட் சே எஸ். எனக்கு 16 hours தான் இருக்கு. உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கான கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? நான் ஆல்ரெடி கமிட்டட். எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. நான் இன்னைக்கு அவகிட்ட என்னோட லவ் சொல்ல போறேன். ஓகே ஃபைன், வாட் எவர். கேட்டதுக்கு நன்றி. என்னால உங்களுக்கு உதவ முடியும். என்ன ஹெல்ப்? உங்களோட ப்ரொபோசலை கரெக்ட் பண்ணி. வாட் ஆர் யூ டூயிங்? ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என் ப்ரொபோசலை கெடுத்துற போறேன். இல்ல இது ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் மசாலா சேர்த்தா நல்லா இருக்கும். அது என்னன்னா, நீங்க லியூமஸ் குரூப்போட புது சேனல் டெக்கோ டிவிக்கு பிரத்யேக ஒப்பந்தம் கேட்கணும். அவங்க எல்லா ஷோஸையும் தயாரிக்கிறதுக்கு. தன்னம்பிக்கையோட நீங்க அவங்களுக்கு அதிகபட்ச டிஆர்பி தருவீங்கன்னு உறுதி அளிக்கலாம். முடிஞ்சது. என்னது? என்ன பண்ண நீ? நீ 1000 crores இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கியா? அதுவும் என்கிட்ட கேட்காம ப்ரொபோசலை மெயில் பண்ணிருக்க. ஓ காட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது தெரியுமா? இந்த டீல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். எங்க போயிட்டு இருக்கீங்க சார்? வீட்டுக்கா இல்ல எஸ்டேட் ஆபீஸ்க்கா? ஷிகா எங்க? நான் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். மிஸ் நிதியோட சிஇஓ ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அங்கதான் இருப்பாங்க. சரி, என்ன அங்க கூட்டிட்டு போ. சார், நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மிஸ் ஷிகாவுக்கு நேரடியா லூமஸ் வேலை கொடுக்கலாமே. ஆனா நீங்க ஏன் அதெல்லாம் செய்யாம அவளை அஸ்பயர்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்க? ஏன்னா ஷிகாவுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். லூமஸ் அவளோட தான். எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். இன்னைக்கு ஷிகா கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறத சொல்ல போறேன். நிறைய வருஷம் காத்துக்கிட்டு இருந்துட்டேன். இனிமே முடியாது. கண்டிப்பா ஷிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஓ ஹாய்
ஸ்ரீகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா ஸ்ட்ரைட்டா பிசினஸ் ஹெட் ஆயிட்டா. மத்தவங்களுக்கு இந்த பதவிக்கு வர ரொம்ப நாள் ஆகும். யூ சோ லக்கியா. தேங்க் யூ. லக்கு கிடையாது, என் பொண்ணோட ஹார்ட் ஒர்க் இது. ஹாய் ஷிகா, கங்க்ராட்ஸ். திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த கிழிஞ்ச சட்டை இங்க என்ன பண்ணுது? ஷிகா, நீதான் இவனை இங்க வர சொன்னியா? இல்லம்மா, நான் ஏன் இந்த கிழிஞ்ச சட்டையை எங்க கூப்பிட போறேன்? ஓ, உன்னை யாருமே கூப்பிடாம நீயாவே வந்துட்டியா? இதெல்லாம் என்ன பொழப்புன்னு தெரியல. ஆன்ட்டி, ஷிகா ஜெயிச்சதுக்காக நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன். ஹலோ, அவளுக்கு உன்னோட விஷஸ் எல்லாம் தேவையே கிடையாது, புரிஞ்சுதா? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. வந்துட்டான் வீணா போனவன். ஷிகா, உனக்கு நல்லா தெரியும்ல, அஸ்பயர் குரூப்ல இருந்து இங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அவங்க இந்த பிச்சைக்காரனோட ஒன்னையும் சேர்த்து வச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு தெரியும்ல. நான் ஷிகாவுக்கு வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, அவளை மனசார விரும்புறேன். ஆ? உன்னை எதுவும் வெறி நாய் கடிச்சிடுச்சா என்ன? நீ என்னோட லவரா? என் நிலைமை ஒண்ணு அவ்வளவு மோசமாகல. உன்ன மாதிரி கிழிஞ்ச சட்டக்காரன் கூட என்னோட லைஃபையும் யூத்ஃபுல்னஸையும் வீணாக்க விரும்பல. ஷிகா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன கல்யாணமா? அதுவும் ஏன் பொண்ணு கூட? அட, உன் புத்தி என்ன மழுங்கி போச்சா? உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி கனவு காண. நீ வெளிநாட்டுல என்ன பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஏழை பசங்க எல்லாம் அங்க இருக்கிற டாய்லெட்ஸ கிளீன் பண்ணுவாங்க. ஆண்டி, நீங்க ஏன் இவ்வளவு மோசமா பேசுறீங்க? நீங்க சொல்றது சரிதாமா. இவன் அங்க டாய்லெட் கிளீன் பண்றவனா இருப்பான். அதனாலதான் 2 வருஷமா இந்தியாவுக்கு திரும்ப வரல. டாய்லெட் சுத்தம் பண்றவன் கிட்ட ஃபிளைட் டிக்கெட்டுக்கு காசு எப்படி வரும்? ஷிகா, நிறுத்து. ஓ இல்ல, நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, ஒண்ணு இல்லாதவருக்கு கோவம் வந்துருச்சு பாருங்க. அட, கோவப்படுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கானா? என் பொண்ணு அஸ்பயர் குரூப்போட வரப்போற பிசினஸ் ஹெட், புரிஞ்சுதா? இன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு அஸ்பயர் குரூப்போட சிஇஓ இங்க வர போறாங்க தெரியுமா? அந்த சேர பாத்தியா? ஸ்பெஷலா ரெடி பண்ணது, புரிஞ்சுதா? அம்மா, இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? 2 இட்லி சாப்பிட கூட காசு இல்லாதவ பாஸ்தா சாப்பிடுற என்ன எப்படி சமாளிப்பா? கேட்டியா என் பொண்ணு என்ன சொன்னான்னு? நீ அவளோட கடந்த காலம் மட்டும்தான். பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற அளவுல அந்தஸ்துல உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அவ என்ன வேணா பண்ணுவா, ஆனா உன்ன மாதிரி பிச்சைக்காரன தன்னோட காதலனா ஏத்துக்க மாட்டா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஷிகா என்னவா இருந்தாலும் அது என்னாலதான். என்ன என்ன உன்னாலயா? டாய்லெட் கிளீன் பண்றவனாலயா? என் பொண்ணு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அது அவளோட கடின உழைப்பாலையும் திறமையாலையும் தான், உன்ன மாதிரி ஆளால கிடையாது. ஆமா ராகுல், நீ எப்படி இதுக்கு கிரெடிட் எடுத்துக்கலாம்? இங்க பாரு, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியோ அதே அளவுக்கான ஹார்ட் ஒர்க் உன் வெற்றிக்கு பின்னால எனக்கும் இருக்கு. ஆமா ஆமா தெரியும். நீ மாசம் மாசம் ஃபாரின்ல இருந்து என் பொண்ணு படிப்புக்காக கொஞ்சம் பணத்தை அனுப்புவ. ஆனா அதுக்காக நீ என் பொண்ண உன் சொந்தம்னு நினைச்சு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா ராகுல், நீ ஒண்ணு எனக்கு கோடிக்கணக்குல செலவு பண்ணல பணத்தை காட்டி மிரட்டுறதுக்கு. அங்க அப்படி நீ என்னதான் பெருசா சம்பாதிச்சுட்ட. சில்லற காசு கொடுத்துட்டு உதவி பண்றேன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன சில்லற காசா? ஷிகா இந்த நாட்டிலேயே பெரிய நம்பர் 1 யூனிவர்சிட்டியில படிச்சா. அதோட ஃபீஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பணத்தை எல்லாம் நாங்க திரும்ப கொடுத்துடுறோம். ஷீகாவோட வருஷ சம்பளம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? 15 crores. காதுல விழுந்துச்சா? 15 கோடி. ஆமா, 15 கோடிக்கு எத்தனை ஜீரோ வரும்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. உன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறவெல்லாம் ஒரு 100-200க்கு மேல பாத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ராகுல், நான் உன்னோட பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடுறேன், வட்டியோட சேர்த்து. பிளடி கோல்ட் டிகர். ஆனா என் பொண்ணு உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. போய் உன் தகுதிக்கு ஏத்த பொண்ண தேடு. எங்கேயாவது வழியில போர்வைய போத்திட்டு தூங்கிட்டு இருப்பா.
யா ஹலோ மிஸ்டர் சர்மா, நான் அனௌன்ஸ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கேன். ஐ ஹோப் அங்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இதுக்காக என்னால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சரி மேடம், நான் இடத்துக்கு வெளியில தான் இருக்கேன். ஸ்டாஃப் கிட்ட கூட பேசிட்டு தான் இருக்கேன் மேடம். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே குட். யா ஓகே மேம், தேங்க்யூ. என்னோட ப்ரொபோசல் என்ன ஆகும்னு தெரியலையே. ஒன் குட் நியூஸ் மேம். ஆஹா, லூமிஸ் குரூப்ல உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட் ப்ரொபோசல் அப்ரூவ் ஆயிடுச்சு. வாட்? ரியலி? அப்படின்னா அந்த பையன் நிஜமாவே ஹெல்ப் பண்ணானா? திவ்யா, ஏர்போர்ட்டோட சிசிடிவி எனக்கு வேணும் அண்ட் அந்த பையனோட அட்ரஸும் வேணும். சார். கண்டிப்பா மேம். நீங்க அவங்களுக்கு நேர்ல தேங்க்ஸ் சொல்லணுமா? இல்ல, அந்த இன்டெலிஜென்ட் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்.